சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நொடி பொழுதில் கைக்கு வரும் பிஎஃப் பணம் இனி அலையவே வேண்டாம், ஏடிஎம் போதும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எதிர்கால சேமிப்பு மற்றும் அவசர கால நிதி நெருக்கடியை சமாளிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம், அதாவது பிஎஃப் சிறந்த திட்டமாக இருக்கிறது. பிஎஃப் திட்டத்தின் மூலம் ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை டெபாசிட் செய்கின்றனர். அதே பங்களிப்பை நிறுவனமும் வழங்குகிறது. இந்த சேமிப்புக்கு அரசு தரப்பிலிருந்து வட்டி வருமானமும் வழங்கப்படுகிறது. திடீரென்று நமக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியும் உள்ளது. இந்நிலையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ, சமீபத்தில் அதன் கோடிக்கணக்கான உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியிருந்தது. அதன்படி விரைவில் பிஎஃப் பணத்தை ஏடிஎம்களில் இருந்து எடுக்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் புதிய டிஜிட்டல் தளமான இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தை இந்த ஜூன் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியது. இந்த புதிய அமைப்பின் கீழ் பிஎஃப் சந்தாதாரர்கள் பல்வேறு வசதிகளை பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாகும். இது முற்றிலும் டிஜிட்டல் முறையில் பயனர் நட்புடன் இருக்கும். இதுவரை உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். பிஎஃப் பணம் கைக்கு வர பல நாட்கள் ஆகியிருக்கும். பணம் உங்கள் கணக்குக்கு வந்துவிட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதும் சிரமமாக இருந்தது. மேலும் இதற்காக சில படிவங்களை நிரப்புவது, வாரக்கணக்கில் காத்திருப்பது போன்ற சிரமங்கள் இருந்தன. ஆனால் இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் வந்த பிறகு இந்த பிரச்சனையே இருக்காது. பிஎஃப் தொடர்பான ஒவ்வொரு செயல்முறையையும் மிகவும் எளிதாக்குவதன் மூலம் நீங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது ஏடிஎம் மையத்துக்கு சென்றோ உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இந்த அமைப்பு தொழில்நுட்ப ஐடி தளத்தை அடிப்படையாக கொண்டது. இது வேகமாக செயல்படுவதோடு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏடிஎம்மில் இருந்து பிஎஃப் பணத்தை எடுப்பது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். வங்கி கணக்கு. ஏடிஎம்மில் இருந்து பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு உங்கள் யூனிவர்சல் கணக்கு எண்ணை, அதாவது யுஏஎன் செயல்படுத்த வேண்டும். இதனுடன் உங்கள் வங்கி கணக்கையும் ஆதாரையும் இணைப்பது மிகவும் முக்கியம். இதற்கான கடைசி தேதி ஜூன் 30 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏடிஎம்மில் எடுக்கலாம். அதாவது பிஎஃப் நம்பர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் ஆகிய அனைத்தும் இணைக்கப்பட்டவுடன் நீங்கள் மையத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு கார்டை சொருகி உங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க வேண்டும். மேலும் பணம் எடுக்கும் வரம்பு, ஆரம்பத்தில் உங்கள் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட மொத்த தொகையில் 50% நீங்கள் எடுக்கலாம். அதாவது உங்கள் கணக்கில் ரூபாய் 10 லட்சம் இருந்தால் நீங்கள் ரூபாய் 5 லட்சம் வரை எடுக்கலாம். இருப்பினும் வரும் நாட்களில் இந்த வரம்பை மேலும் அதிகரிக்கலாம். மேலும் பேலன்ஸ் சரிபார்ப்பு. இந்த அட்டையை பயன்படுத்தி நீங்கள் பணத்தை எடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பிஎஃப் கணக்கு பேலன்ஸ் தொகையையும் சரிபார்க்கலாம். இது தவிர ஒரே கிளிக்கில் உங்கள் வங்கி கணக்கிற்கும் பிஎஃப் பணத்தை மாற்றலாம். இது போன்ற நிறைய வசதிகள் இதில் இருக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.